அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், நெறியாளர் மற்றும் பாஜக நிர்வாகியான முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பது பெருமிதப்படுகிறது. மேம், எக்ஸிட் போல் ரிசல்ட் அது எக்ஸாக்ட் போல் ரிசல்ட்டா? அது எக்ஸிட்டுக்கு இல்ல, எக்ஸிட்டுக்கு பக்கத்துல கூட இல்ல அப்படிங்கிறது மனசாட்சி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேத்தி ஒரு 7 o'clock இருந்து இன்னி வரைக்கும் எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயம் அதுதான். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது எக்ஸாக்டுக்கு எப்படி மிகப்பெரிய முரணா இருக்கு அப்படிங்கிறது எக்ஸிட் போல் நிறுவனங்கள் சொல்ற பதில்ல இருந்தே நமக்கு தெரியுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு சரியா எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா நேத்திக்கு நீங்க பாத்திருப்பீங்க, எக்ஸிட் போல் தமிழ்நாடுக்கு மட்டும் வெளியில வரல. கேரளாவுக்கு வெளியில வந்தது, அஸ்ஸாமுக்கு வெளியில வந்தது, புதுச்சேரிக்கு வெளியில வந்தது, வெஸ்ட் பெங்காலுக்கு வெளியில வந்தது. கேரளாலயாக இருக்கட்டும், இல்ல வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எந்த நிறுவனமாக இருந்தாலும், ஏன்னா ஒரு 6 நிறுவனம் பண்ணிருக்காங்க. அந்த 6 நிறுவனமுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரு 5ல இருந்து 10ல இருந்து அவ்வளவுதான் வேரியேஷன் இருந்திருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க எல்லாத்தோடைய அந்த பிராண்ட் நிறுவனங்களோட நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் உள்ளது, அது வெவ்வேறு மாநிலங்களாக இருந்தாலும் கூட ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு பிராண்ட் சொன்னதுக்கும் இன்னொரு நிறுவனம் சொன்னதுக்கும் ஒரு 4ல இருந்து 5, 5ல இருந்து ஒரு 7, மேக்சிமம் ஒரு 7, அந்த மாதிரிதான் ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 20, 30 எல்லாம் ஒரு வேரியேஷன் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னா, நீங்க லாஜிக்கா நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன ஒரு கட்சிக்காரியா நீங்க யோசிக்க வேண்டாம், லாஜிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட்சியே மாறிடும்ல. இப்போ நீங்க ஒண்ணுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் இடல, ஒரு 4 இருக்குது, ஒரு 5 இருக்குது, ஒரு 7 வரைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா முன்ன பின்ன வரலாம். எரர் மார்ஜின் நீங்க என்ன சொல்றீங்க? +or-3 தானே வரும். அது எப்படி 15, 20 உங்களுக்கு வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க என்ன லாஜிக்ல அதை கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குங்க. நான் இந்த கருத்து கணிப்பை நம்புறதுக்கு தயாராக இல்ல. ஏன் இதை எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு. ஆனா நீங்க உடனே சொல்லலாம், நீங்க பிஜேபி காரி, நீ இப்படிதானே சொல்லுவேன்னு சொல்லலாம். ஆனால் கேரளால அந்த தீர்ப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ல. ஏன்னா கேரளால 6 பேர் கொடுத்திருக்காங்கன்னா 6 பேரோடதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு போல கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேரியேஷனோட தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் 20, 30, அதுலயும் ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாவேகா 98ல இருந்து 120 வரைக்கும் வின் பண்ணும் அப்படிங்கிறது லெவல்ல மத்த யாருமே கொடுக்கல. இவங்களோட நிறுவனங்கள்லயே 6 நிறுவனங்கள்ல யாருமே ஒரு 25க்கு மேல கொடுக்கவே இல்லை. 25 எங்க இருக்கு, 98 எங்க இருக்கு நீங்க பாருங்களேன். அப்போ இந்த கால்குலேஷனை எப்படி சரியா இருக்கும்னு நம்ம நம்ப முடியுது. எனக்கு அந்த நம்பகத்தன்மை எனக்கு வரல. மேம், நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே ஆனா சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்க மத்த இடத்துல எல்லாம் என்டிஏ ஆட்சி அமைக்கணும்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இதேதான் அங்கேயும் அவங்க போல் எடுத்திருக்காங்க. சோ இங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க விளக்கத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் கேட்க விரும்புறது என்னன்னா, பாஜக காரங்க, குறிப்பா என்டிஏல அதிமுகவும் சரி, விஜய் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களோ? இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க, யாரையுமே நாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை. அவருக்கு நல்ல ஒரு ஓட் ஷேர் இருக்கும்னு பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அவர் நாளைக்கே ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்றதை எங்களால நம்ப முடியல. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அல்காரிதமா நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணா கூட இதுல சரியா இல்ல அப்படிங்கறதான் நான் திரும்ப சொல்றேன். இதுல அண்டர் எஸ்டிமேட்டோ ஓவர் எஸ்டிமேட்டோ எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றதாக இருந்தால் நீங்க பாத்திருப்பீங்க, கரூர் சம்பவத்தப்போ அவரை டீகிரேட் பண்ணிருக்கணும்னு நினைச்சா அன்னைக்கே ஒழிச்சு கட்டியிருக்க முடியும். ஆனால் யாருமே அதை செய்யல. அன்னைக்கு மனிதாபிமானத்தோட அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, அண்ணாமலைஜி அவர்களும் சரி, நயினார்ஜி அவர்களும் சரி, எல்லாருமே அந்த கஷ்டத்துல அந்த துயரத்துல அவங்க பக்கத்துலதான் இருந்தோம். எந்த அளவிற்கு இவங்க மேல கவனம் இருந்திருக்கணும் விஜய் மேல சொன்னோமோ அதேதான் அரசின் மேல இருக்கக்கூடிய மெத்தனமும் அதுல நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பேசதான் செஞ்சோம். சோ அண்டர் எஸ்டிமேட்டோ இல்ல அவங்களை யாரையும் குறைவாக நினைக்கிறதுக்கு இல்ல.
ஆனால் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மால் கால்குலேஷனா இருக்கு அப்படிங்கறது தான் நாங்க யோசிக்கிறோம். யாரையும் நாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. மேம் இன்னொரு பக்கம் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அன்னைக்கே நம்ம பார்த்தோம் பூத்ல எல்லாம் சண்டை நடக்குது. குறிப்பா திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும், அது என்டிஏக்காக இருக்கலாம் இல்லைன்னா தாவேக்காவுடன் இருக்கலாம், ஒரு சண்டை நடக்குது. அப்பவே என்ன தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு வந்து சரி ஏதோ ஒரு மாற்றம் நடைபெற போகுது, அதுக்காக ஒரு சின்ன சிக்னல் தான் இந்த சண்டைகள் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கும்போது குறிப்பா அந்த அதுக்கு பிறகு ஊடகங்கள்ல திமுக சார்பாக பேசும் திரு செந்தில்வேல் அவர்கள் ஐடி பீப்புளை பத்தி ஒண்ணு சொல்றாரு. இன்னைக்கு சென்னைனாலே ஐடி பீப்புள் இல்லைன்னா சென்னையை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஓட்டு பெரிய லெவல்ல இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன்ல அங்க வசிக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது ஐடி பீப்புள் தான் நம்ம சொல்லலாம். சோ அவர்களை பற்றி அவர் பேசியது, அது குறித்து உங்களுடைய பார்வை மேம்? அவரு ஒரு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதை பார்த்துட்டு. ஏன்னா நீங்க ட்ரெஸ் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து திமுகவும் திகாவும் தான் காரணம். நீங்க செருப்பு போட்டீங்கன்னா அதுதான் காரணம். நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு அவங்கதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வந்து இன்னைக்கு நாய்ப்பேயெல்லாம் டிகிரி படிக்குதுன்னு பேசினவங்க, இன்னைக்கு நீதிபதிகள் ஆகிறதுனா நாங்க போட்ட பிச்சைன்னு பேசினவங்க, இன்னைக்கு தனியார்ல அதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். தன்னுடைய முழுக்க முழுக்க எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல், அது யாராக வேணா இருக்கட்டும், அது இஸ்லாமியராக இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளுடைய எஸ்சி சகோதரர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், யாருமே அவர்களுடைய எந்த அடையாளமும் இல்லாமல் பியூர் மெரிட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க நம்முடைய தமிழர்கள் இருக்காங்க. அதுக்கும் இவங்கதான் காரணம்னு சொல்றது இல்ல. சொல்ற பொய்ய கூட சரியா சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, நீங்க தட்டுல சோறு வைக்கிறல்ல, சோறுல உப்புன்றல, உனக்கு போடுற உப்பு வந்து அறிவாலயம் போடுற உப்பு, ஆனா எனக்கு போடுற உப்பு நான் சொந்தமா சம்பாதிக்கிற உப்பு, ஐடி பீப்புள் சம்பாதிக்கிறது அவன் சம்பாதிக்கிற உப்பு. உனக்கு வேணா வாய வாடகைக்கு வித்து அதுல இருந்து அறிவாலயத்துல இருந்து வாங்கி பொழைக்கிற பொழப்ப நீ பொழைக்கிற. நான் ரொம்ப கடினமான வார்த்தையை தான் யூஸ் பண்றேன். நான் இத்தனை நாள் அவங்கள பத்தி இவ்வளவு குறைவாக பேசினது இல்லை. ஆனால் உனக்கு ஓட்டு போடலன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நாம தோத்துருவோமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்படி பயம் வரும்போது என்னவெல்லாம் நீங்க யாரெல்லாம் பேச முடியும்? அதுக்கு அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? உன் தட்டுல என்ன இருக்குன்னு பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. உன் சோத்துல யாரு உப்பு போட்டாங்கன்னு பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா என் சோத்துல யாரு உப்பு போட்டாங்கன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. ஏன்னா நீயோ அறிவாலயமோ எங்களுக்கு போடல. அப்படின்னு இருக்கும்போது சரி, இதெல்லாம் மாதிரி நீ இமோஷனலா பேசுற, வாங்குற காசுக்கு கூவுற, அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் பேசுனதாவது உண்மையா இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்க, நீங்க பேசுனதாவது உண்மையாக இருக்கணும்ல. ஸ்டேட் வைஸ் ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் என்னோட கையில நான் வச்சிருக்கிறேன். இந்தியா முழுக்க ஐடில எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளவு பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வச்சிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா 1.8 lakhs 4 lakhsல வச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு இது தெரியும், அந்த அளவிற்கு இருக்குது உங்களுக்கு. கர்நாடகா பாத்தீங்கன்னா 4.9 லட்சம் கோடி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு 81,000 கோடி. நம்ம 1000த்துல இருக்கோம். கர்நாடகா 4.09 லட்சம் கோடியில இருக்கு. மகாராஷ்டிரா 1.84 lakhs crores இருக்காங்க. தெலுங்கானா 1.21ல இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு, அதுக்கு காரணம் திமுக. என்ன உருட்டெல்லாம் உருட்டுவீங்க? வாங்குற காசுக்கு நீ பொய் சொல்லு, ஆனா இந்த உண்மை பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க உள்ள தரவுகளை வச்சு நாங்க பேசிட்டு இருக்கோம். சோத்துல போட்டிருக்க உப்பு அறிவாலய உப்பு, எங்க சோத்துல போடுற நாங்க உப்பு நாங்க சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கிற உப்பு. மேம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு சின்ன பிரேக்குக்காக போனாங்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பா வந்து தமிழகத்தினுடைய முன்னாள் 2021ல பதவியேற்ற ஸ்டாலின் அவர்களின் கொடைக்கானல் பயணம், அதை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? எனக்கு அதை நிறைய நீங்க பாத்தீங்கன்னா வந்து சைக்கிள் ஓட்டுறது, வாக்கிங் போகும்போது எல்லார்ட்டையும் பேசுறது, அதுக்கு வந்து அவருடைய உடன்பிறப்பு ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, பாத்தீங்களா எலெக்ஷன் முடிஞ்சப்ப கூட ஒரு தலைவரால வெளியில நடமாட முடியுது அப்படின்னா அது எங்க தலைவர் தான் அப்படின்னு. உங்க தலைவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போனாங்க, நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு போனாரா? நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க அது உங்களோட உரிமை, நாங்க யாரும் அதை பத்தி பேசல. ஆனால் அதையே பெருமையா பேசக்கூடிய அளவிற்கு மோசமான லெவலுக்கு நீங்க இறங்கிட்டீங்களேன்னு நினைக்கதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா எங்களால எல்லாம் அப்படி ரெஸ்ட் எடுக்க முடியாது.
எங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. உங்களுக்கு என்ன, இனிமே அடுத்த 4.5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் மோடுக்கு நீங்க வந்தா போதும். அது வரைக்கும் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆட்சியில அகங்காரமா நடந்துப்பீங்க. ஆட்சியில இல்லன்னா எதிர்க்கட்சியை திட்டுறதுக்கு தொடங்குவீங்க. இதுதான் நீங்க கடந்த இந்த எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடி உள்ள 3 நாட்கள் 4 நாட்கள் நீங்க பாருங்க. இப்பயே அவங்க வந்து ரொம்ப அவங்க மனதளவுல அவங்க தயாராகி வச்சிருந்தாங்க. இந்த எக்ஸிட் போல் வந்து அவர்களுடைய மனநிலையை மாத்தி இருக்குது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா செந்தில்வேலுடைய அந்த கோபத்துக்கு அதுதான் காரணம். இவரை போன்று இருக்கிறவங்க உடன்பிறப்புகள் பேசுறதுக்கு அதுதான் காரணம். அப்பா கொடைக்கானல் போறான்னா புள்ள வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமரை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க போன தடவை உள்ள எலெக்ஷனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. வெஸ்ட் பெங்காலுக்கு நம்ம நீங்க சொன்ன ஸ்டாலின் அவர்கள் போய் பெங்காலில பேசினதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த தடவை போகல? ஏன்னா இந்த தடவை தீதி வந்து ஸ்டாலினை பார்த்து கேட்டாங்க, நீங்க வந்து பிஜேபியோட பி டீமா நடந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. இதுல இன்னொரு நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே எக்ஸிட் போல்ல ஈவன் வந்து மீடியாக்கள் கூட இண்டி கூட்டணின்னு பேசவே இல்லை, இவர்கள் உட்பட. நாம எல்லா இடத்துலயும் என்டிஏ கூட்டணின்னு தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரு இடத்துல கூட இண்டி கூட்டணின்னு பேசவே இல்லை. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். எப்படி இவங்க வந்து ஒரு ஃபெயிலியர் ஆறாங்கன்றதுக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயம். தமிழ்நாடை தாண்டினா ஒண்ணு பேசுவாங்க, கர்நாடகாவுக்கு போனா ஒண்ணு பேசுவாங்க, கேரளாவுக்கு போனா ஒண்ணு பேசுவாங்க. ஏன்னா கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரி. இங்க போனாங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு வேலையே கிடையாது கர்நாடகால. வெஸ்ட் பெங்கால்ல போனீங்கன்னா தீதிக்கு காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுகள் ஒத்தருக்கொத்தர் எதிரி. கெஜ்ரிவால் அங்க நீ வரவே வேணான்னு சொல்லிட்டாரு, நான் உன்னோட சேர மாட்டேன்ட்டாரு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்காங்க. இவங்க மற்றவங்களுக்கு நல்லதை பத்தி போதிப்பாங்க. நான் ரெஸ்ட் எடுக்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, அடுத்த 4.5 வருஷம் நீங்க அதை தான் செய்ய போறீங்க. மேம் ஒரு புதுசா வராரு, அவர் வந்து அவருக்காக கூட்டம் அவரை பார்க்க வருது. ஓகே, அவர் வந்து பண்படுத்தப்படாத அரசியல் அப்படின்னு நீங்க ரைட்டு, கும்பல் வாக்காகாதுன்னு நீங்க ரைட்டு. ஆனா வந்து அவர் கிட்ஸுக்கு சொல்ற மெசேஜ் அப்போ வந்து அது எங்க தப்பா போகுது? பாயி பெகனுங்கும் போது தப்பா இல்ல, கிட்ஸுக்கு சொல்ற மெசேஜ் எங்க தப்பா போகுது? இல்லைன்னா மேரே சாத்தா அப்படின்னு சொல்லும் போது தவறா தெரியல. சோ எங்க மேடம் தவறு நடக்குது? கிட்ஸ் கிட்ட தவறு நடக்குது அப்படின்னா, as per the law, as per the எலெக்ஷன் கமிஷன், ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன், குழந்தைகளை எந்த விஷயத்துக்கும் இன்ஃபுளுசரா நீங்க பயன்படுத்த கூடாது. நீங்க கடைசி நாள்ல என்ன சொல்றீங்க? என்னுடைய குட்டீஸ், நீங்க ரீல்ஸ் போடுற குட்டீஸ், நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி இது அடம்புடிங்கன்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாமல் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, என் குழந்தை என்கிட்ட அடம் பிடிச்சுட்டா. நீங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு குழந்தை சொல்லுது தாத்தா பாட்டிட்ட, பாட்டி கொன்றுவேன் நீங்க வந்து ஓட்டு போடணும்னு. ஒரு அம்மா சொல்லுது, விஜய் மட்டும் ஜெயிக்கலன்னா என் குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அவரே சொல்றாரு, நீங்க வந்து பெரியவங்க காதுல விசில ஊதி போய் ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு தூரமாக. இதனாலதான் நாங்க சொல்றோம், இவர்கள் பண்படுத்தப்படாத அரசியல் ஆக்கப்படாத ஒரு ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இது நீ வெக்கம் இல்லாம சொல்றியே, என் குழந்தை வந்து ஓட்டு போட சொல்லிச்சு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு, நாளைக்கு உன் குழந்தை ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கும், படிக்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? இல்ல ஒரு தப்பான விஷயத்த உங்க குழந்தை செய்யறதுக்கு சொல்லும், நான் வந்து ஏதாவது ஒண்ணு இதுதான் எனக்கு வேணும்னு ரோட்ல உட்காந்து அடம் பண்ணும், உன் கையில காசு இல்ல, என்ன பண்ணுவீங்க? என் குழந்தை சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க என்ன டெசிஷன் எடுப்பீங்க? ஒரு குழந்தையா இந்த நாட்டினுடைய அடுத்த தலைவர் யாரு வருதுன்றத தீர்மானிக்கிறது அந்த குழந்தையோட படிப்புக்காக தானே நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள கல்வி நிலைமை என்ன இருக்குது? இத பத்தி பேசுற எத்தனை பேர் வீட்டுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக தானே நாங்க பேசுறோம். அப்ப உங்க பிள்ளைகள் தவறான ஒரு வழி சொன்னா அதை சரியா சொல்லி கொடுக்காம சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன யாரு சரியாக இருக்கும்னு நினைக்கிறோமோ யோசிக்கிறோமோ அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும்ன்றது இல்லாம நீங்க அதை பொதுவெளியில வேற வந்து சொல்றீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது.
கவலையாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது, என்னெல்லாம் வார்த்தை சொல்ல முடியுமோ சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தையா, ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனையா நாம கிரியேட் பண்ண போறோம். ஒரு தலைவனுக்காக ஒரு அம்மா சொல்லுது, சங்கீதா இல்லாட்டி பரவாயில்ல நான் வர்றேங்குது புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டே. ஏன்னா இவங்க எல்லாம் சத்யராஜ் பொண்ணு சொன்ன கதை தானே அப்படின்னு நமக்கு நினைக்க தோணாதா? சொல்லுங்க மேம். இன்டரப்ஷனுக்கு மன்னிக்கவும், ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தையா நம்ம உருவாக்க போறோம்னு. அப்போ அதுல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இல்லையா? இரு திராவிட கட்சிகள் இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு புதுசா வரவர எந்த ஒரு அரசியல் மயமாக்கப்படல நீங்க தான் சொல்றீங்க. அப்கோர்ஸ் தட் இஸ் ரைட் ஆல்சோ. ஒரு ரசிகர் கூட்டத்தை இருக்கிறவங்க அவங்க இவ்வளவு தூரம் ஓட்டு டீப்பா மக்கள் கிட்ட வாங்குறாங்க அப்படிங்கும்போது, ஏன் 60-70 ஆண்டு காலம் இங்க ஆட்சி செய்த திராவிட கட்சிகள், சித்தாந்தத்தை பேஸ் உள்ள ரூட்ல இருந்த திராவிட கட்சிகள் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது அவங்களுடைய கட்டாயம் இல்லையா? நீங்க திராவிட கட்சிகளை விடுங்க, தேசிய கட்சிகளான பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சியினுடைய கடமை இல்லையா தங்களுடைய சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறையிடம், மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது? அப்ப நீங்க எங்கேயோ லேக் பண்ணிருக்கீங்கன்னு தானே மேடம் அது அர்த்தமாகுது? நாங்க லேக் பண்ணலங்க. நாங்க ஒரு எஜுகேஷனிஸ்டா நான் அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நான் மன்னிப்பு கூட கேட்பேன். எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமாக இல்ல. ஒரு சரியான வரலாறை சொல்லி கொடுக்கறதாக இல்ல. ஏன்னா இதுல நல்லா அவங்க புரிஞ்சீங்க சொன்னீங்கல்ல, இந்த கொள்கை எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இந்த கொள்கைகளை சொல்லி கொடுத்ததுனாலதான் பேச்சோட, ஆர்கியூமெண்டோட, அது ஏடிஎம்கேயா இருக்கட்டும், டிஎம்கேயா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும் நிக்குது. இந்த மாதிரி கூட்டங்கள் இப்படி போய் சரிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர்களுக்கு உண்மை புரிஞ்சதுனாலதான். யாரோட போச்சு அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்தது. ஆக்சுவலா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கருணாநிதியோட பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் பேசவே தேவையில்லை. அவரை பார்த்தாலே, அம்மாவை பார்த்தாலே எல்லாரும் ஒரு சைட்ல அவங்க சொல்றத கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்துக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்க, அதே அம்மா ஒரு பொலிட்டிக்கல் சைடு வந்ததுக்கு பிறகு, ஆனால் அவர் எந்த இடத்துலயும், அது எம்ஜிஆராக இருக்கட்டும், அது அம்மாவாக இருக்கட்டும், யாரையுமே தவறாக வழி நடத்தியதே கிடையாது. நீங்க ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க. ஆனால் ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வைகோ டிஎம்கேல இருந்து வெளியில போகும் பொழுது 13 பேர் நினைக்கிறேன், 13 பேரோ 17 பேரோ தீ குளிச்சு செத்து போனாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வைகோ எந்த கட்சியில இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க. அப்போ அதே போல சன் டிவில இருந்து கலைஞர் அவங்க டீம் வெளியில வந்துச்சு. தினகரன் ஆபீஸ் எரிச்சாங்க மதுரையில, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேர் இறந்து போனாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் உறவாடிட்டாங்க. ஆனால் அந்த 3 பேரோட குடும்பம் என்னாச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அரசியல்வாதிகள் என்ன வேணா சொல்லலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஆனால் அதை அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும். அதற்கு பெற்றோரோட பங்கும் முக்கியமாக இருக்குன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப நான் இந்த இடத்துல சொல்றேன், உங்க பிள்ளை திருச்சியில விஜய் வந்தப்போ போய் பார்த்தாரா சொல்லுங்க? என் பையன் போய் பார்க்கல. ஏன் உங்களுடைய பிள்ளையும் என் பிள்ளையும் போய் பார்க்கல? ஏன் இதுல மேக்சிமம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் போறாங்க? எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வழி நடத்தி இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்க. அப்ப பெற்றோர்களோட பங்கு எந்த விஷயத்துல இருக்கீங்க? என்ன பிரச்சனைன்னா, அம்மாவே அப்படிதான் இருக்குது. எங்க அண்ணா, எங்க மாமா, அவன் நாளைக்கு உனக்கு சோறு, எந்த அரசியல் கட்சியுமே சொல்றேன். அப்போ ஒரு தலைவனை தலைவனாக எப்படி பார்க்கணும், எந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் டிரா பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா, உங்க பிள்ளைகள் அப்படிதான் அந்த கூட்டத்துல போய் நிற்கும். அந்த 40 பேர் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு ஒரு 6 பேர் இறந்து போன சம்பவமாக இருக்கட்டும், இன்னி வரைக்கும் அவர் போற கூட்டங்கள்ல 10 பேர் 20 பேர் மயக்கடிச்சு உழறதாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவர்களை அரசியல் படுத்தவில்லை. அரசியல் படுத்தாம ஒரு ரசிகராகவே, விசிலடிச்சாங்குஞ்சுகளாகவே நீங்க இன்னைக்கும் வச்சிருக்கிறீங்க. அது அவருடைய 6 மணிக்கு முன்னாடி உள்ள கடைசி பேச்சு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது. அததான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளைகள் எந்த மாதிரி முடிவு நாளைக்கு தாவேகா, நீங்க ஆக்சிஸ் இந்தியா போல பாத்தீங்கன்னா 98 to 120, ஒரு சிலர் இன்னைக்கும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க 150 தொகுதி நாங்க வின் பண்ணி ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. சரி, ஆட்சி அமைக்கட்டும். ஜனநாயகத்தினுடைய சர்ப்ரைசிங் அன்னைக்கு ஈவினிங்கே அந்த அமைச்சரோட லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேம். தாவேகால மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா என்னன்னா,
ஒரு ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு என்னதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றோம். ஒரு அரசியல்வாதியாக நாம ஏற்றுக்கொள்ளணும். எந்த இடத்துல நாம தவறு செஞ்சோம், எங்க நமக்கு லேக் ஆச்சு, ஏன் நமக்கு அந்த ஓட்டு வரல, அவர்களுடைய ஓட்டையும் பெறுவதற்காக நாம எப்படி உழைக்கணும், அவர்களுடைய மனதை கவர்வதற்கு நாம எந்த மாதிரி உழைக்கணும், அவர்களுக்கு என்ன பலன் செஞ்சு கொடுக்கணும். இதைதான் எங்களுடைய கட்சி எங்களுக்கு தொடர்ந்து செஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அமித்ஷாஜில இருந்து மோடிஜில இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, மக்களினுடைய மனதில் இடம்பெறுவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க, அதற்காக ஒவ்வொரு தொண்டனும் வேலை செய்யுங்க அப்படிங்கிறதுதான் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த தடவை ஜெயிக்கலன்னா நான் அதற்கு என்ன குறைன்னு பார்த்து நான் அதை சரி பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஆனால் எனக்கு இவர்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு ஒரு ரிசல்ட் மாறி வந்தா இவர்களில் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க போறாங்கன்னு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் ஓட்டு போடலைனாலே நான் குத்தி கொன்னுருவேன்னு சொல்றாங்கன்னு. அதை வீடியோ பண்ணி போடக்கூடிய அளவுக்கு தான் அவர்களுடைய பகுத்தறிவு இருக்குது. அதை பத்தின ஒரு புரிதல் கூட இல்லை. இதை பார்த்து இன்னும் 4 பேர் ட்ரிகர் ஆனா என்ன செய்யறதுன்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு தான் அவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. இது என்ன நடக்க போகுதுன்றது. முதல்ல அவர்களை உண்மையிலேயே எப்படி ஒரு பெண்ணை பற்றி அவரே பேசுறாருல்ல, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு பெண் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்கறதுன்றது ஒரு பர்சனல் விஷயமாக இருந்தால் கூட அது ஒருவருடைய வாழ்க்கை. அப்ப நீங்க அது ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு விசில் வருது. அதற்கு பின்னாடி பலர் என்ன சொல்றாங்க, சங்கீதா இல்லாட்டி என்ன, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதே மாதிரி நிறைய வீடியோக்கள். அப்ப நீ உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவனாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருந்திருக்கணும், என்ன செஞ்சிருந்திருக்கணும்? இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவரவர்கள் அவரவர்களுடைய குடும்பத்தினுடைய நலத்தை நீங்க கவனிங்க அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க ஒரு தலைவனாக எந்த இடத்துலயுமே அவர்களை வழிபடுத்துவதற்கு ஒரு கரெக்டான வழியில கொண்டு போறதுக்கு நீங்க தயாராகவே இல்லை. அப்போ நீங்க நாளைக்கு எப்படி அந்த பிள்ளைகள் ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இல்ல அப்படி எடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்க? 41 பேர் இறந்து போகும்போது அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டீங்க. ஆனா நீங்க பிரைவேட் ஜெட் வச்சு எங்க போறீங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அது உங்களுடைய பிரைவேட் லைஃபாக இருக்கலாம். ஆனால் ஒரு மக்களுக்கு ஒண்ணுன்னு இருக்கும்போது எத்தனை தடவை நீங்க நின்றுருக்கீங்க? திருப்பரங்குன்றத்துக்கு கருத்து சொல்லாத நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் போறதற்குரிய காரணம் என்ன? அப்படியாவது முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் கொடுக்கட்டும், எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேல் பிடிக்காம ஒருத்தரும் அரசியல் செய்ய முடியாதுன்ற நிலைமையை கொண்டு வந்தது நாங்க. நீங்க மறந்துடக்கூடாது. என்னைக்கு கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி நம்ம எல்லாரும் வழிபடக்கூடிய முருகனை அசிங்கமாக பேசியதோ அன்னைக்கு எங்களுக்கு மாநில தலைவராக இருந்த முருகன் அவர்கள் வேல் யாத்திரை செஞ்சாரு. நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அதற்கு பிறகு விஷயம். அடுத்து பார்த்திருப்பீங்க, திருத்தணியில உதயநிதிக்கு வேல் கொடுத்தாங்க. அடுத்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு வேல் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வேல் இல்லாமல் தமிழக அரசியல் இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சுல்ல. நீ ஏன் எலெக்ஷனுக்கு அப்புறம் போனீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தா உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு வந்திருக்காது. அப்போ நீங்க அந்த ஓட்டுக்காக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க போய் பாக்குற அப்படின்னு சொல்றீங்க. நீங்க நல்லது பண்ண எங்களுக்கு வர போறீங்க. நாங்க மதவாத கட்சி அத்தனை இஸ்லாமிய கட்சிகளையும் பிற கட்சிகளையும் பெயரிலேயே ஜாதியையும் பெயரிலேயே மதத்தையும் வச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி. உங்களுக்கு பெரியாரை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஷீரடிக்கு போவீங்க, திருச்செந்தூருக்கு போவீங்க. அப்ப உங்களுக்கு கொள்கையே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய செயல் ப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா? சோ இததான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த புரிதல் மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. மேம், இந்த கேள்விய உங்ககிட்ட கேட்கலாமா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு தயக்கத்துடன் இந்த கேள்வியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே உங்ககிட்ட முன்வைக்கிறேன். ஒரு 3.5 வருட காலம் அண்ணாமலை பயங்கரமாக ஒரு ஆக்டிவ் எதிர்கட்சியாக திமுகவை எதிர்த்து பேசியத இன்னைக்கு புதுசா வந்தவங்க அவங்களுக்காக ஒரு பேஸ் இருக்கு, நியூ ஓட்டர்ஸ் அப்படிலாம் சொல்லி வாக்க வாங்கியிருந்தா கூட விஜய் 2 வருஷத்துல அறுவடை செஞ்சுட்டு போயிட்டாரோ? நீங்க உருவாக்கி வச்சிருந்த எதிர்ப்பலைய அவர் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டாரோ? அப்படியான ஒரு ரிசல்ட் எப்படி வந்தாலும் அந்த போல் ஒரு பெர்சன்டேஜ் வந்தா கூட நான் அவங்க ஜெயிப்பாங்கிறது அந்த கேட்டகரிக்கு போல ஒரு 10-12 தாண்டி அவங்க எவ்வளவு பெர்சென்ட் எடுத்தாலும் நீங்க சம்பாதித்து வைத்திருந்த எதிர்ப்பலைய அவர் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரா? அவ்வளவுதான். இல்ல, வாய்ப்பே இல்ல. ஏன் இத சொல்ற அப்படின்னு சொன்னா,
அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் தான் அவங்களுக்கு ஓட்டுவாக வருது. யாரும் புதுசா இருக்கிறவங்க போனா நான் நிறைய பேரை நானும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறேன். நாங்களும் எலெக்ஷன் ஒர்க்குக்கு போகதான் செய்யறோம். சிட்டிக்குள்ள இருக்கிற அளவிற்கு உங்களுக்கு சவுத்துல பெரிய அளவிற்கு அலை இலைலாம் ஒண்ணுமே இல்ல. அவருக்கு எங்க அலை இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஜபமாலைய வெளியில போட்டு காமிக்கிறாரோ அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வேணா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இவர்கள் தான் மதசார்பற்று பேசுவாங்க அப்படிங்கிறத உலகம் நம்பணும். ஓகேங்களா? சோ அந்த ஓட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது நாங்க என்டிஏ கூட்டணியில பாமகவினுடைய ஓட்டு, எங்களுடைய ஓட்டு வந்து வாசன் சாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ், ஏடிஎம்கே, பிஜேபி அனைத்தும் சேர்ந்த ஓட்டு. இவர்கள் எல்லோருக்கும் அவரவர்களுடைய கொள்கைகள் தெரியும். தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை வருடம் ஆனாலும் அவர்கள் மேல ஒரு அயோட்டா ஆஃப் டவுட் கூட இருந்த அளவிற்கு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கட்சியாக இருந்திருக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் இன்னைக்கும் ஒரு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல இருந்து, ஒரு சிகரெட் வந்து அதுல ஒரு படம் போட வச்சதுல இருந்து, இன்னைக்கு நீங்க பாக்குற அத்தனை படங்கள்லயும் புகைப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட ஒரு வீடியோ வருது அப்படின்னா அத்தனைக்கும் பின்னாடி அவர்களுடைய இது இருக்குது. முதல்ல விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டவங்க அவங்க எத்தனை வருட காலமாக ஒரு ஆளும் கட்சியாக இல்லாவிட்டால் கூட நிழல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டு அதை ஒரு நாட்டுக்காக ஒரு கட்சி என்ன செய்யணுமோ, மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறவங்க. நாங்க எல்லாரும் தான் ஒரே அணியில இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது எங்கேயும் வெளியில போறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கெல்லாம் ஏற்கனவே எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடையவே கிடையாது, இஸ்லாமியர்களோட ஓட்டு கிடையவே கிடையாது. இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இன்னைக்கு தமிழகத்துல மிக குறைந்த அளவிற்கு எங்களுக்கு வரலாம். ஆனா நீங்க மறந்துடக்கூடாது, வாரணாசியில 40% மேல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் அவர்களையும் சேர்த்துத்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் 3 முறையாக வின் பண்ணிட்டு இருக்காருன்றதை நீங்க பார்க்கணும். நாங்க அவர்களுடைய மனதையும் வெல்வதற்காக ஒன்னொன்னா நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதை ஒரு காலத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்க. எங்களுடைய ஓட்டை எந்த காலத்திலையும் விஜய் அறுவடை செய்ய முடியாது.